சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது. சென்னை சென்ட்ரல், பாரிமுனை, பெரியமேடு, புரசைவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது. சென்னை சென்ட்ரல், பாரிமுனை, பெரியமேடு, புரசைவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் இன்று காலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தென் தமிழகத்தின் மேல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையின் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூர், சென்ட்ரல், மண்ணடி, பாரிமுனை, ராயபுரம், அதே போல கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையின் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அதே போல மதுரவாயல், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையின் காரணமாக ஒரு சில பகுதி சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.